ஒரு அரசியல் கட்சினா நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லலை. பொதுவாக ஒரு அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வந்து வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்க்ரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லோரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அது நேர்மாறாக வந்து அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்களில் கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்களில் நிறுத்தினதான் காவல்துறையினுடைய தகவல், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. வாகனத்தில் முன்பகுதியில் நின்று அங்கேருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானாலேருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேலே நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்டில் இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ளே போகணும், ஸ்க்ரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்குது. நான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்குறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் வைக்கிறீங்க. சோசியல் மீடியாலேயும் இது போன்ற கேள்விகள் இருக்குது. இது வரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், 2ஆம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சிருக்கணும், இல்லை அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்லை. ரவுண்டானா வரைக்கும் முன் வரிசையில் நின்னவங்க, மேலே நின்னவங்க ரவுண்டானாவில் ஒரு இடங்களில் மேலேறி கையை காட்டிட்டு கீழே போகிறாங்க. ரவுண்டானா முடிஞ்சதுக்கப்புறம் கூட்ட அரங்கத்துக்கு போகிற வரைக்கும் ஏன் உள்ளே போகணுங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வி. அப்போ அந்த வழி நெடுக நின்று 500 மீட்டர் தூரத்துக்கு நின்னவங்க முன் சீட்டில் இருந்திருந்தாலோ மேலே இருந்திருந்தாலோ அங்கேயே பார்த்துட்டு அப்படியே போயிருப்பாங்க, கூட்டத்துக்குள்ளே வந்திருக்க மாட்டாங்க. தன்னோட வந்த 3-4 ஆயிரம் பேர் கூட்டமும் சேர்ந்து உள்ளே வரும்போது தான் இது போல் நெரிசல் ஏற்பட்டது.